Good morning, everybody. Today is 3rd March, Monday, 2025. So we are get ready now, and we are somewhere near the Orissa border, nearly about 30 minutes from here to Orissa border, Orissa state border. And after that, we keep continue to go to Puri and Bhubaneswar and Puri, which is Bhubaneswar is the capital of Orissa. And then we also go to Puri, and we explore nice in Puri. And last night it was get late and very difficult to find a place. And yeah, மக்களே நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு 3ஆம் தேதி மார்ச் மாதம் திங்கட்கிழமை 2025 இருக்கிறோம். நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெல்டான்ற ஊர்லேருந்து, இது இன்னும் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரிசா மாநிலத்துக்கு பிரயாணம் பண்ண போகிறோம். நம்ம பைக்கில் மயில் வாகனத்தில், பீகாக் வாகனத்தில். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நேராக நம்ம இங்கேருந்து நம்ம வாகனத்தை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நேராக ஒரிசாவை நோக்கி போவோம். நம்ம ஒரிசா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரிசா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி, புவனேஸ்வர், பூரி எல்லாம் வரும். நம்ம அங்கெல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. Yeah, let's go. So we are ready now to go, and this is the view from my room, and it's nice, green, beautiful, and it's early in the morning sun. And here the bags are ready to fix in my Peacock Wagana, in our Peacock Wagana, which is in my bike. And we'll go now, finish yoga a little bit, and now go outside somewhere and have a cup of chai, and then we continue to other places. Okay? Thank you very much, my friends. And yeah, say world peace, world peace, world peace. The entire world is one big family. மக்களே, இது நம்ம இங்கேருந்து நண்பர்களே, இங்கேருந்து நம்ம இப்போ தான் நம்ம ரூமு பாருங்கள், நல்லா ஒரு பச்சையில் இருக்குது வெளியில். நம்ம இதெல்லாம் நம்ம எங்கேயாவது சிட்டியில், வீட்டில், சென்னையில் உட்காந்து பார்க்க முடியுங்களா? அதான் பாருங்கள் எப்படி கண் கூட நல்லா என்ன பியூட்டிஃபுல்லாக என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதான் அப்படியே வந்துட்டேன். இப்போ நம்ம இங்கே இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கு. ஹெல்மெட்லாம் ரெடியாக இருக்குது, பேக்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து வெளியில் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா ஒரு டீயை சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. நான் நேற்று ஒரு 1.5-2 மணி நேரம் ஒரு சில இடத்துல உட்காந்துட்டேன். ஏன்னா ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்துன்னு உட்காந்தேன். அப்படியே டைம் ஆகிப்போச்சு. சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு நல்லது தானே. ரிலாக்ஸ் தானே மெயின். அர்ஜென்ட்டாக போய் என்ன பண்ண போகிறோம்? ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே கிளம்புவோங்களா? தேங்க்யூ. ஸோ ஹியர் அவர் பைக் இஸ் ரெடி. Peacock Wagana. Our bike name is Peacock. The entire world is one big family, global ride for world peace. And here is a beautiful white flag. It's nice, isn't it? Our bag is ready, tied up. Everything is ready. So now we have to start. Now the time is 7:10. We'll find a tea shop soon. And look at the truck at night. Yeah, beautiful sunrise. Yeah, nice green. பாருங்க, நல்லா ஒரு வெளிச்சமாக இருக்கு. நல்லா புல்வெளி பச்சை பச்சேல்னு இருக்கு. மக்களே பாருங்க, இப்போ நம்ம அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் ரிலாக்ஸாக. இன்றைக்கி போயிட்டு நம்ம அநேகமாக பூரியில் தான் ஹால்ட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக ஜாலியாக வாங்க போகலாம். So our ride started now. Yay! Beautiful. Then also we will confirm one moment. भैया भुवनेश्वर सीधा है ना? भुवनेश्वर सीधा.
which I confirm Bhubaneswar is straight. அதான் மக்களே, நண்பர்களே, இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடுவோம். நான் இந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். இப்போ ஃபோனெல்லாம் வந்து நம்ம வீடியோவுக்கு கட்டி போட்டு வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஸோ அது கேட்டாலே ஜாலியாக போக வேண்டியதான். அது நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். Now let's chant a mantra. Yesterday also I chant a mantra from Kolkata, but it was the mic, the voice was not working correctly. So you might never heard that yesterday. So today again I love to chant a mantra this morning. It's a lovely mantras. அதாவது நண்பர்களே, மக்களே, இப்போ வந்து நேற்று வந்து சில மந்திரங்களெல்லாம் காலையில் எடுத்த உடனே சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த முதல்ல பண்ணோம் அந்த மாதிரி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபோனு சரியாக ஒர்க் பண்ணல, ஏதோ ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அப்புறமா நேற்று வேறு வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போது அதனால் அந்த மந்திரங்களெல்லாம் அழகாக இந்த விடிய காலையில் அழகாக பசுமையான நேரத்தில் நம்ம சொல்லிவிடுவோமா? ஓகே, ரெடிங்களா? ஓம் त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव मृत्योर्मुक्ष्येमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव मृत्योर्मुक्ष्येमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्ष्येमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्ष्येमामृतात् ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु, सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मामृतं गमय। ॐ पूर्णमदा पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। ज्ञानगणेशा शरणं शरणं, ज्ञानकन्दा शरणं शरणं, ज्ञानसद्गुरु शरणं शरणं, ज्ञानशिवानन्दा शरणम्। ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ब्रह्म शक्ति विष्णु शक्ति शिव शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम दुर्गा शक्ति लक्ष्मी शक्ति सरस्वती शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम सूर्य शक्ति चंद्र शक्ति कांत शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम
इच्छा शक्ति, ज्ञान शक्ति, क्रिया शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम तत्व शक्ति, तीर्थ शक्ति, योगा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम मंत्र शक्ति, तंत्र शक्ति, यंत्र शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम नाद शक्ति, तत्व शक्ति, वर्ण शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम विश्व शक्ति, दीक्ष शक्ति, आत्मा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति, महाशक्ति, पराशक्ति ओम आदित्याय सोमाय मंगलाय बुधच्च गुरु शुक्र शनिश्चरच्च राहवे केतवे नमः कालात्मा सर्वभूतात्मा वेदात्मा विश्वतो मुखः जन्म मृत्यु जरा व्याधि संसार भयनाशनाः हरि ओम नारायण हरि ओम नारायण हरि ओम नारायण हरि ओम सूर्य नारायण हरि ओम नारायण हरि ओम शंकर नारायण हरि ओम नारायण हरि ओम श्रीमन नारायण हरि ओम नारायण हरि ओम सत्य नारायण हरि ओम नारायण हरि ओम सौम्य नारायण हरि ओम नारायण हरि ओम बद्री नारायण हरि ओम नारायण हरि ओम लक्ष्मी नारायण हरि ओम नारायण हरि ओम वेंकट नारायण हरि ओम नारायण हरि ओम विप्र नारायण नारायण नमो नारायण नारायण सूर्य नारायण नारायण शंकर नारायण ओम जय गुरु ओंकारा जय जय सद्गुरु ओंकारा ओम ब्रह्म विष्णु सदा शिवा हर 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 महादेव शिव 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 शिवानंद शिवानंदाय विष्णु रूपाय शिवानंद विष्णु रूपवे नमो वै ब्रह्मनिजाय शिवानंदाय नमो नमः हरि ओम हर ओम ओम श्री सवित्र सूर्य नारायणाय नमः ओम श्री चंद्र मौलीश्वराय नमः ओम श्री वायुदेवाय नमः जय ओम श्री सद्गुरु शिवानंद सरस्वती नमो नमः जय ओम श्री दुर्गा माता लक्ष्मी सरस्वती नमो नमः हरि ओम तत्सत सूर्य नमस्कार मंत्र ओम राम मित्राय नमः ओम ह्रीं रवये नमः ओम ह्रूं सूर्याय नमः ओम ह्रैं भानवे नमः ओम ह्रौं तदाय नमः ओम रः पूषणे नमः ओम राम हिरण्य गर्भाय नमः ओम ह्रीं मरीषे नमः ओम ह्रूं आदित्याय नमः ओम ह्रैं सवित्रे नमः ओम ह्रौं आर्काय नमः ओम रः भास्कराय नमः चंद्र नमस्कार मंत्र ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय परमेश्वराय सतिशेखराय नमः ओम भवाय गुणसाम्भवाय शिवतांडवाय नमः ओम नमो भगवते चंद्रमौलीश्वराय नमः ओम राम सोमनाथाय नमः ओम ह्रीं मल्लिकार्जुनाय नमः ओम ह्रूं महाकाल्याय नमः ओम ह्रैं ओंकारेश्वराय नमः ओम रौं वैद्यनाथाय नमः ओम रः नागनाथाय नमः ओम राम केदारेश्वराय नमः ओम ह्रीं त्र्यंबकेश्वराय नमः ओम ह्रूं रामेश्वराय नमः ओम ह्रैं भीमशंकराय नमः ओम रौं विश्वनाथाय नमः लोकवीर्यं महापूज्यं सर्वरक्षकरमिकं पार्वती विद्यानन्दं शास्त्रानन्दं नमाम्यहम् ओम रः कृष्णेश्वराय नमः Okay, well, now we go and fill the petrol. $500 बिल चाहिए
Thank you. Now we fill the petrol now and we will go and have some tea before we take a big ride. இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போகலாம். ஆனால் அந்த கடை வந்து எனக்கு ஒரு பசுமையாக இருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு தான் தெரியுமே. So I like to have that shop to be very fresh and something looks like peace. Then only I will sit. How about this shop? You think it's okay? It's okay, but already too much rush there. I want to go a bit further. How about here? Yes, I think so. So there they put a kilometers also. It's about Bhubaneswar is 275 kilometers. I think you can able to see that. You can zoom for you. Yeah, so that's what where we are going. Okay, now we have a tea here in this place. இந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வருக்கு வந்து இன்னும் ஒரு 275 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்கிறாங்க. போயிடுவோம். சரிங்களா? டிராக்டர்லாம் வருது. ஸோ நம்ம இங்கே வந்து டீயை சாப்பிட்டு அப்படியே போவோம். कैसा ना ऐसा ना के जंप करके अच्छा उल्ला जंप अच्छी தான் போணுமா. So we have to jump and go in the middle if we want to go. Nice, isn't it? Look at that. It's beautiful. பாருங்க எப்படி இருக்கு மக்களே. மூங்கில் மரம் எல்லாம் இயற்கை நல்லா சூப்பராக இது. How are you? ये दुकान अभी YouTube में आ जाएगा. मैं चेन्नई से आ रहा बाइक में. पूरा यूपी मध्य प्रदेश प्रयागराज पूरा जाके अभी ओडिशा जाता. जाने से ऐसे चाय अच्छा है. ब्यूटीफुल टी शॉप. लुक एट दिस. एक चाय बना दे भाई. एक चाय. शक्कर कम है. हाँ शक्कर ऑलरेडी मिक्स हो गया. परवाइल्ला दे दो. वेरी नाइस. आई लाइक. So he's making a tea. क्या नाम है भाई आपका? प्रकाश. प्रकाश. प्रकाश सिंह. मिश्रा. प्रकाश मिश्रा.
प्रकाश मिश्रा स्कूल में पढ़ता हाँ कितना का 11 9 11 so he is studying 11th standard school and also maintaining this tea shop ये आपका बाप का है दादाजी का। दादाजी का अच्छा so he is studying in the school and also taking care his chai shop பாருங்க டீ ஷாப்பையும் பார்த்துக்கிறாரு குடும்பத்துக்கும் வந்து கொஞ்சம் உதவியாக இருக்காரு ஸ்கூல்லையும் படிக்கிறாரு ஓகே कहाँ जाओगे इसे? क्या भैया कहाँ जाओगे? मैं यहाँ से अभी उड़ीसा जाता चेन्नई से आया मैं चेन्नई से महाराष्ट्र मध्य प्रदेश प्रयागराज बुद्धगया पूरा देख के कोलकाता देख के ऐसे आया अभी यहाँ से फिर भुवनेश्वर जाएगा पूरी जाएगा बहुत लंबा है इस बाइक पे? हाँ इस बाइक में ठीक है so everybody surprised are you going in this bike can't believe it something like that you know this bike already did many thousands of kilometers wow my god it's my lovely bike so in this nice spot I really sit nearly for more than half an hour because it's beautiful and I enjoy the nature and here is our world peace bike with a white flag which is Peacock Wagana the bike name is Peacock மயில் வாகனம் இதில் இருக்குங்க நம்ம இந்த இயற்கையான சூழலில் இந்த இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டேன் ஒரு 2 டீ சாப்பிட்டேன் இப்போ இங்கேருந்து வந்து நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தொலைவு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு சந்திச்சுட்டு அங்கே ஒரு டீ சாப்பிடுவோம் சரிங்களா அப்படியே டீலேயே போயின்ட்டுருக்கு பசிக்கும் போது மட்டும் சப்பாத்தி ரொட்டி சாவல் சாப்பாடு அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுப்பேன் ஓகேங்களா எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தால் நான் நல்லா இருக்கேன் ஓகேங்களா நம்ம அப்படியே கிளம்புவோமா
Rani Sorai. This place is named called Rani Sorai. இந்த இடத்துக்கு பேர் வந்து ராணி சோராய். Short while Orissa state, we will enter Orissa state. இன்னும் சற்று நேரத்தில் நம்ம வந்து ஒரிசா மாநிலத்து உள்ள நுழைவோம் மக்களே, நண்பர்களே. Wow! Yeah! Wow! Super! நல்லா கத்தனா கூட யாருக்கும் புரியாது, தெரியாது, கேட்காது. நல்லா கத்தலாம். வாவ்! பியூட்டிஃபுல்! லவ்லி! வாவ்! We are in Orissa state now. So we are in Orissa. Very nice. The peacock and I entered in Orissa. The name of our bike is Peacock now. If you saw other videos, I may inform. Maybe some people new to this video. So the name of our bike is Peacock. Yeah, but actually the brand is Hero Honda Passion Pro. It's 2011 model. It's going very well. Nice bike. I travel a lot of world peace trips in this bike. It's perfect bike. Some people don't believe that I did a lot of travel in this bike. What is the problem in this bike? Nothing. It goes very well. Beautiful bike. Hero Honda Passion Pro. It's a lovely bike. அதாவதுங்க மக்களே, நண்பர்களே, இப்போ நம்ம மயில் வாகனத்தில் நம்ம வந்து ஒரிசா உள்ள நுழைஞ்சிட்டோம். நானும் மயிலும் 2 பேரும் உள்ள நுழைஞ்சிட்டோம். சில பேருக்கு மயில் என்ன புது வீடியோ இந்த விளாக்கை பார்க்குறவங்களுக்கு யூடியூப்பில் மயில் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. மயில் தாங்க நம்ம பைக்கு பேர் வந்து மயில் வாகனம், மயில். சரிங்களா? நான் பைக்கோட பிராண்டு பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ 2011 மாடலு. நல்ல பைக்கு, நல்லா போகுது. நான் நிறைய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இதில் பண்ணியிருக்கேன். 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே இதில் உலக அமைதி பயணம் பண்ணியிருக்கேன். நல்ல அருமையான பைக்கு ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ. சில பேர் கேட்குறாங்க, இந்த பைக்கில் எவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு. நீங்கள் வேறு இதில் வேறு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறேன். நான் காடு மலை எல்லாத்தையும் போயிருக்கு. இன்னும் என்ன வேணும், இந்தியா முழுக்க பல தடவை போயிருக்கு. சூப்பரான பைக்கு. அது பாட்டுக்கு போகுது. என்ன பண்ணணும், ஆயில் கரெக்டாக சேஞ்சு பண்ணணும், ஸ்மூத்தாக ஓட்டணும், எப்போல்லாம் தேவையோ கிளச்சு பிளேட்லாம் மாற்றணும். இப்போ இந்த ட்ரிப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டேன், 2 பிரேக் ஷூ மாற்றினேன், ஆயில் சேஞ்ச் பண்ணேன். ஒரு 1000 கிலோமீட்டர் வந்த பிறகு ஆயில் சேஞ்ச் பண்ணேன். இப்போ திருப்பியும் வந்து
ஒரிசாவெல்லாம் தாண்டின பிறகு திருப்பி ஒன்று தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா இன்ஜனுக்கு அந்த ஆயிலெலாம் வந்து நல்லா தேவை. சரிங்களா? இப்போ நம்ம ஒரிசாவில் இருக்கோம். இன்னும் ஒரு 220 கிலோமீட்டர் இருக்குது. புவனேஸ்வர் நம்ம போவோம், அதுக்கப்புறம் பூரி போவோம். சரிங்களா? So what I was telling is beautiful bike. All we need is to put a proper petrol and engine oil. Have to change time to time correctly. And what I done in this travel, I changed my chain and sprocket and 2 brake shoes. And I put oil one time, engine oil. And another time I will put oil after the Orissa stay, so that the bike goes very well. And many thousands of kilometers I did, more than 100,000 kilometers I did in this bike for World Peace trip. Beautiful bike, I can say. Excellent bike. So we are now in Orissa state. The language what they speak is Odia. ஒரிசா மாநிலத்தில் இருக்கோம். இங்கே என்ன மொழி பேசுவாங்கன்னா ஒடியா பேசுவாங்க. ஒடியா 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 மொழி பேசுவாங்க. அப்படியே போவோம். வேறு ஒரு ஸ்பாட்டில் திருப்பி நான் வீடியோவை ஆன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஐ வில் switch on the video in another spot. Bit hungry, also like to have a chai. Now the time is 10:20 in the morning. A nice sunny day. காலையில் 10:20 ஆகுது. நல்லா கதகதப்பாக இருக்குது வெயில். என்னதான் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ்லாம் போகலான்னு போர்டு போட்டிருந்தாலும் நம்ம வந்து நார்மலாக தான் போகணும். ஏன் சொன்னீங்கன்னா திடீர்னு மாடு நடுவில் வரும், ஆடு நடுவில் பூரும், நாய் நடுவில் வரும். ஸோ அப்போ வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதெல்லாம் உஷாராக இருக்கணும். அதிவேகம் கூடவே கூடாது. தலைக்கவசம் கண்டிப்பாக அணியணும். அதாவது the highways, in some highways they may mention you can go by 80 kilometer speed, 60 kilometer speed, 90 kilometer speed, like that. But we have to control the speed and to go smoothly, because suddenly in India, in highways, suddenly the cow will cross, and sometimes the dogs will come in the middle of the road, or the goat, sheep, anything can come suddenly. So that time you cannot control the speed or the bike. It's not good. So smooth driving is always good and pleasant, and you can control your bike anytime. And also must wear a helmet. Everybody must wear a helmet. And in the car you should wear a seat belt. அதாவது காரில் போயிட்டுருக்கீங்கன்னா 4 சக்கர வாகனத்தில் இதில் போனாலும் சரி, சீட் பெல்ட்டு கண்டிப்பாக அணியணும். அது போலீஸ் வந்து பிடிப்பாங்க, அதனால் வந்து சீட் பெல்ட்டு போடணும், ஹெல்மெட்டு போடணும்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களோட பாதுகாப்புக்காக தான். அதனால் அதை கவனமாக வந்து அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கங்க. So it is not because of the police will catch if you not wear a seat belt. It is your safety.
Your safety is very important. That is why the traffic rule they are mentioning. So seat belt and the helmet is very important. Very, very important. Okay, thanks for watching Peace Traffic TV.